Hi friends. So last time வந்துட்டு நம்ம பிரிண்ட்ல எப்படி நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிண்டை யூஸ் பண்ணி எடுக்கிற அவுட்புட்டை நம்ம ஒரே பிரிண்ட்ல எப்படி நாம கொண்டு வரதுங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாகவே நாம் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்து ப்ராக்டிக்கலில் நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே மல்டி லைன்ஸில் வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதி ஸோ எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வெல்கம் டு my calculator addition subtraction multiplication divisions என்று சொல்லி இப்படி வந்திருக்குது. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா ஏதாவது ஒரு இன்புட் நான் வேண்டி எடுக்கணும். ஸோ பிரிண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது உங்களோட அப்ளிகேஷன்ஸ், அதோட இந்த இடத்தோட உங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சிடுது பாருங்கள். ஸோ இந்த லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுது, எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா CH என்று சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இன்புட் கொடுக்கேன். ஸோ இன்புட்டுக்குள்ளே enter your choice and சொல்லி கேட்கு சரிங்களா. ஸோ enter your choice ன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே பண்ணப்படுது. ஸோ enter your choice என்று கொடுத்ததும் நான் என்ன டேட்டா சாய்ஸ் பண்ணுறதுங்கிறது அதை கேட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் enter your choice. ஸோ 1 or 2 or 3 or 4 சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த இஃப் கண்டிஷனில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இஃப்ல CH டபுள் ஈக்குவல் ஸோ 1 இருந்தால் என்ன செய்யணும், எனக்கு N1 input enter the number 1 சரிங்களா. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ N2 இங்கே கொடுக்கேன். ஸோ enter the number 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி இப்படி கொடுக்க இதில் பர்பஸ் வந்துட்டு நம்ம அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் டிவிஷன்ஸ் இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செய்ய போகிறோமா இருந்தால் நான் இங்கே இன்டீஜரை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், அந்த இன்புட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ திருப்பி என்ன செய்கிறேன், இன்டீஜர் ஓப்பன் ப்ராக்கெட் ஸோ அதோடு சேர்த்து இன்டீஜரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அடிஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்போ 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதால N1 + N2 ஸோ இப்படி கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இது ஒர்க் பண்ணதாண்டி செக் பண்ணி பார்க்கேன். ஸோ ரன் பண்ணது. ஸோ நான் 1 கொடுத்து என்டர் பண்ணதும் அண்ட் அது நம்பர் 1ன்னு சொல்லி கேட்குது. ஸோ 25 கொடுக்கேன். அண்ட் அது நம்பர் 2ன்னு கேட்குது. 14 சொல்லி கொடுத்து என்டர் பண்ணும்போது 39 சொல்கிற விட வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போமே. ஸோ இப்போ 2ங்கிறது கொடுத்து என்டர் பண்ணால் எதுவுமே இல்லை, இந்த சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிட்டுது. ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இஃப் கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். எதுக்கு, நம்பர் 1க்கு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் 2 நம்பர் 3 எதுக்குமே நாம் இங்கே எந்த ஒரு வேல்யூஸுமே கொடுக்க இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், ELIF ஸோ திருப்பி நான் செக் பண்ணுறேன். CH டபுள் ஈக்குவல் 2ன்னு சொன்னால் இந்த சேம் ப்ராசஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஒரே கோட் திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஒரு யூசர் பட் ஒரு ஆள் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் ஸோ நீங்கள் யோசிக்கலாம் இதே கோட் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இது எப்படி இன்னும் ஷார்ட் பண்ணலாம், டூப்ளிகேட் வராமல் எப்படி நம்ம செய்யலாம், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மாடியூல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டு போவோம். பட் ஆல்ரெடி நம்ம படித்த அவ்வளோத்தையும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி தான் இந்த ப்ராக்டிக்கலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ELIF ஸோ திருப்பியும் நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே 3 சரிங்களா. ஸோ இது வந்துட்டு டிவிஷன். ஸோ அப்போ நம்ம யோசிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிஷன்ஸ், ரெண்டாவது வந்துட்டு சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே நான் இங்கே சப்ஸ்ட்ராக்ஷனுக்குரியது கொடுக்கேன், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ மூன்றாவது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குற மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸுக்குரிய இதை மாற்றி வர்றேன். ஸோ நாலாவது வந்துக்கிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கோடிங் எப்படி வருதுன்னு யோசிச்சிங்களா, நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு காப்பி பண்ணிவிட்டு அதை திருப்பி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் அதே மாதிரி கோட் வரும் இந்த இடத்த வச்சு. ஸோ ஓகேவா. ஸோ நான் 4 கொடுத்துட்டேன். ஸோ அது வந்துட்டு டிவிஷன்
ஸோ div ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ஏன் நான் அதை கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம எந்த ப்ராசஸ் பண்ணுறதால இந்த அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கணும்ன்றதுக்காண்டி எப்படி கொடுக்கேன். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு 5 கொடுத்து என்டர் பண்ணேன்டா அப்போவும் என் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடுது. நான் என்ன செய்கிறேன், எனக்கு அப்படி எதுவுமே சொல்லாமல் கம்ப்ளீட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி எல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் செலக்ட் valid number from 1 to 4. ஸோ ஒன்றிலிருந்து 4க்குள்ளே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 5 கொடுத்து என்டர் பண்ணேன்டா பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் valid number from 1 to 4ன்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண திருப்பி பாருங்கள். ஸோ இப்போ நான் அடிஷன் ஆல்ரெடி செய்து பார்த்துட்டேன். சப்ஸ்ட்ராக்ஷன் பார்ப்போம். ஸோ 200லேருந்து ஒரு 20 நான் கழிக்கும்போது எனக்கு வார விட 180ன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்ட். அதே மாதிரி இப்போ நான் 3 கொடுக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கேன். ஸோ 50யை 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 250ங்கிற விட எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுவும் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ 4வது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கேன். ஸோ இப்போ நான் டிவைட் பண்ண வைப்பேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், 1000 டிவைட் பண்ணுறேன் வந்துட்டு 20ஆல். ஸோ டிவைட் பண்ணக்கிட்டவா 50.0ன்னு சொல்கிற விட வந்துட்டு நமக்கு வருது. ஏன் நீங்கள் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ டிவைட் பண்ணக்கிட்டவா தசமதானங்களும் வரலாமங்கிறதால ஃப்ளோட்டில் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண ஃப்ளோட்டில் டேட்டா டைப் வந்துட்டு வரதால 50 மட்டும் வராமல் 50.0ன்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு பார்க்கக்கிட்டவா எஸ் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பிரிண்ட்டை சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நாம் என்ன செய்திருக்கோம், நாம் ஏற்கனவே படித்த சில விஷயங்களை நாம் இதில் ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இதில் பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக இந்த பைத்தன் செஷனை வந்துட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.